வண்டும் பட்டு நூலும். ஒரு காலத்தில் அரடோனா நாட்டை வான்ஸ் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் மைரா என்ற அழகான மகள் இருந்தாள். அவள் புத்திசாலிதான், இருந்தாலும் சிறிது விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய பெற்றோரின் பேச்சை அவள் கேட்க மாட்டாள். அது அவளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவள் தனது தோழிகளுடன் காடுகளுக்கு வெளியே செல்வதையும் இயற்கையோடு நேரத்தை செலவிடுவதையும் விலங்குகளோடு விளையாடுவதையும் விரும்பினாள். வணக்கம் அழகான மானே, உனக்கு பசிக்கிறதா? இலைகளை சாப்பிட விரும்புகிறாயா? ஏய், அரச விருந்துக்கு நீ அங்கு செல்ல வேண்டாமா? நானா? எஸ்கேசியாவின் இளவரசரும் அங்கு வருவார். சிநேகிதிகளா, எனக்கு இளவரசனை பற்றி கவலை இல்லை. ராஜ்யத்தில் உள்ள விதிகள் தான் எரிச்சல் ஊட்டுகிறது. ஓ சரி, ஆற்றின் அருகே செல்லலாம். சரியா பெண்களா? ஓஹோ, அதுதான் சரி. இதற்கிடையில் இளவரசி மைராவின் வருகையை எதிர்பார்த்து அரசனும் அரசையும் அரச சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்தார்கள். ரோசி, உன்னுடைய மகள் எங்கே இன்னும் வரவில்லை? நம் மகளா? அவளேதான். அவள்தான் என்னை சங்கடப்படுத்துகிறாள். நம்முடன் உணவருந்துவதற்கு இளவரசி எப்பொழுது இங்கு வரப்போகிறார்? அவள் வரமாட்டாள். ஏனென்றால் அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். ஓ, அப்படியா? அரச விருந்து திருப்திகரமாக நடந்தது. விருந்தினர்களும் புறப்பட தயாரானார்கள். விருந்தினர்கள் அரண்மனையை விட்டு வெளியேறும் சமயத்தில் மைரா தனது தோழியான அலிசியாவுடன் அரண்மனைக்குள் சிரித்துக் கொண்டே உள்ளே வந்தாள். இன்று மிகவும் வேடிக்கையாக இருந்தது. ஆம், இதை நாம் மீண்டும் செய்ய வேண்டும். இவர்களின் செயல் அரசரையும் அரசியையும் மிகவும் கோபப்படுத்தியது. அவர்கள் எதுவும் பேசாமல் அரண்மனைக்குள் போனார்கள். ஒரு நாள் மாலை இளவரசி மைரா தனது தோழிகளுடன் காடுகளுக்குள் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தாள். 5, 6, 7, 8. நான் அவளுக்கு பின்னால் ஒளிந்து அவளை பயமுறுத்த போகிறேன். இல்லை, இது இன்று மாலைக்கான கடைசி விளையாட்டு. இதை இன்னும் வேடிக்கையாக்குவோம். நான் தொலைவில் போக போகிறேன். நீங்களும் போங்கள். 9, 10. தயாரோ இல்லையோ, நான் வருகிறேன். மைரா மிகவும் வேகமாக ஓடி ஒரு புதருக்கு பின்னால் மறைந்து கொண்டாள். அவள் என்னை இங்கே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அங்கே அருகே சிலர் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை அவள் கேட்டாள். வரப்போகும் பௌர்ணமி இரவில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த மாய மருந்தில் சில துளிகளை நாட்டின் தோட்டங்களை சுற்றி தெளிக்க வேண்டும். இது அரச குடும்பத்தை மிகவும் நோய்வாய்ப்படுத்தும். சிறந்த மருத்துவர்களால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாது. பின்னர் நாம் அங்கு செல்வோம், அவர்களின் நோயை குணப்படுத்துவோம். நமக்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது இந்த நாட்டை நம்மிடம் ஒப்படைக்கும்படி அவர்களிடம் கேட்போம். அப்படி அவர்கள் இணங்கவில்லை என்றால் நாம் அவர்களை சிறையில் அடைத்து விடுவோம். நல்ல திட்டம் போல்தான் தெரிகிறது. இதை கேட்ட இளவரசி மிகவும் பயந்து போனாள். தாமதமாவதற்கு முன்பு அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உன்னை பிடித்து விட்டேன். நீ தயாராக இல்லை என்று தெரிகிறது. அவளுக்கு என்ன வயிற்று? ஏதோ சரியில்லை என்று நினைக்கிறேன். ராஜாவிற்கும் ராணிக்கும் தகவல் தெரிவிப்பதற்காக மைரா அரண்மனைக்கு வேகமாக ஓடினாள். ஆனால் மன்னர் மிகவும் கோபமாக இருந்தார். அம்மா, அப்பா, நான் காடுகளில் இருந்தேன் அப்போது. இதோ பார் மகளே, உனது விளையாட்டு வேடிக்கைகளை கேட்க எனக்கு இப்பொழுது விருப்பமில்லை. இல்லை அப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்று சொன்னேன். ஆனால் இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் கேட்டுதான் ஆக வேண்டும். இல்லை, நான் கேட்கப் போவது இல்லை. உனது கட்டுக்கதைகள் எதையும் நான் கேட்கப் போவது இல்லை. தீயவர்களை நீ சந்தித்திருந்தாலும் கூட. ஆம், நான் சந்தித்தேன். இது போதும் மகளே. இதற்கு மேல் நீ என்னை சங்கடப்படுத்த வேண்டாம். உடனே இங்கிருந்து வெளியேறிவிடு. மைரா, உன் அறைக்கு செல். சரி சரி. அத்துடன் நீ ஒரு இளவரசி போல் நடந்து கொள். நாளை நம்மை பார்க்க எஸ்கேசியா இளவரசர் நம் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை திருமணம் செய்ய கேட்க போகிறார். இளவரசி மைரா கோபமடைந்தாள். அவள் அரசரின் அரங்கிலிருந்து வெளியேறினாள். அடுத்த நாள் அரடோனா நாட்டின் அண்டை நாடான எஸ்கேசிய நாட்டின் இளவரசர் இளவரசி மைராவை பெண் கேட்டு வருவதால் நட்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இளவரசி மைரா விருப்பமின்றி ஆடைகளை அணிந்து கொண்டு அரசரின் அரங்கில் வந்து அமர்ந்திருந்தாள்.
இளவரசி மைரா, உங்களை சந்திச்சதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம் இளவரசரே. ஆ, எனது பெயர் ஜூலியஸ். ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும், அப்பா கூறினார். மைரா எந்த ஆர்வத்தையும் காட்டாமல் எதை பற்றியும் கவலைப்படாதது போல் நடந்து கொண்டாள். பல முயற்சிகள் செய்த இளவரசர் ஜூலியஸ் இறுதியாக எழுந்து கொண்டார். அவர் புறப்படுவதற்கு முன்பு அரசர் வென்ஸை கண்டு பேசினார். இளவரசரே, உங்கள் நேரம் நன்றாக போயிருக்கும் என்று நினைக்கிறேன். இங்க நன்றாக இருந்தது அரசரே. ஆனா இளவரசி திருமணத்தில் ஆர்வமாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவள் சொல்வதை நீங்க கேட்கவில்லை என்றால் அவள் நீண்ட காலம் வாழ மாட்டாள் என்று சொன்னாள். அவள் சிறு பிள்ளை, விளையாட்டுத்தனமாக பேசியிருப்பாள். ஆம், சரி, இங்கு எனக்கு நன்றாக இருந்தது. உங்கள் அன்பான உபசரிப்புக்கு நன்றி. நான் இப்போது விடை பெறுகிறேன். ஆனால் ஜூலியஸ் அங்கு நிற்கவில்லை. அவர் ஏற்கனவே வாயிலை விட்டு வெளியேறிவிட்டார். இது அரசர் வேன்ஸை மிகவும் வருத்தப்படுத்தியது. உடனடியாக இளவரசி மைராவை பார்க்க சென்றார். ஆனால் அவர் அந்த அறையை அடைந்த பொழுது அங்கள் மைரா இல்லை என்பதை அறிந்து கொண்டார். அவள் மீண்டும் காடுகளுக்கு தான் சென்றிருப்பாள். அவள் என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டாள். காட்டிற்குள் சென்ற இளவரசியை பிடித்து வருமாறு காவலர்களை ஏவினார். ஆனால் காவலர்கள் தயங்கினார்கள். இதை பற்றி கவலைப்படாத அரசர் அரச ஆணையை பிறப்பித்தார். அதன் பிறகு இளவரசி மைரா சிறைபிடிக்கப்பட்டு அரசரிடம் கொண்டு வரப்பட்டாள். என்னை செல்ல விடுங்கள், எங்கள் ராஜ்யம் ஆபத்தில் உள்ளது. காவலர்களே, கோபுர அறையில் இவளை வையுங்கள். என்ன? இல்லை அப்பா. ஆனால் அரசர் வேன்ஸ் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். இளவரசி மைரா கோபுரத்தின் உயரத்தில் இருந்த அறையில் அடைக்கப்பட்டாள். அவள் அழுது புலம்பினாள். பிறகு உறங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலையில் அவள் எழுந்ததும் ஜன்னல் அருகே ஓடினாள். அப்பொழுது அங்கே அலீசியா நடந்து செல்வதை கண்டாள். அலீஷியா, அலீஷியா! மைரா, நீ அங்கே என்ன செய்கிறாய்? ஓ, இது உன் பெற்றோர் உனக்கு பரிசளித்த சிறந்த கோபுரம். நான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளேன். இப்போது என்னை இங்கிருந்து வெளியேற்று. ராஜ்யம் ஆபத்தில் உள்ளது. என் பெற்றோர் நான் சொல்வதை கேட்கவில்லை. மேலும் நான் அதை எப்படி செய்ய முடியும்? நான் யோசிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு நீண்ட பட்டு நூல் தா, ஒரு வண்டு, நூல் கண்டு, தடித்த கயிறு, ஒரு நீண்ட கயிறு மற்றும் சிறிது தேன். சரி, பார்த்து கொண்டு இருக்காதே, போய் எடுத்து வா. சரி, அதற்கு ஏன் கத்துகிறாய்? இளவரசி கேட்டதை கொண்டு வருவதற்காக அலீசியா அங்கிருந்து சென்றாள். பிறகு நட்டாஷாவிற்கும் தகவல் கொடுத்தாள். அதன் பிறகு 2 பணிப்பெண்களும் கோபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அலீசியா வண்டு, பட்டுநூல் மற்றும் தேன் கொண்டு வந்தாள். நட்டாஷா நீண்ட கயிறு, நூல்கண்டு மற்றும் தடித்த கயிறும் கொண்டு வந்திருந்தாள். சரி, நான் சொல்வது போல் செய்யுங்கள். பட்டு நூலை வண்டுடன் கட்டுங்கள். வண்டின் கொம்புகளில் சிறிது தேனை தடவுங்கள். அலீசியாவும் நட்டாஷாவும் குழப்பம் அடைந்திருந்தனர். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் இளவரசியை நம்பியதால் அவள் சொன்னதை செய்தார்கள். நன்று. இப்போது வண்டு கோபுரத்தை நோக்கி நடக்கட்டும். அது தேனை தேடி முன்னேறும். அவள் சொன்னது போல பட்டு நூலால் கட்டப்பட்ட வண்டு மேலே ஏறியது. மேலே ஏறிய வண்டு இளவரசி நின்று இருந்த ஜன்னலின் அருகில் வந்து சேர்ந்தது. இதற்கிடையில் பட்டு நூலின் நுனியில் நூல்கண்டை தோழிகள் கட்டினார்கள். நன்று. இளவரசி, இனி எங்களுக்கு விளக்க வேண்டாம், நாங்கள் புரிந்து கொண்டோம். புத்திசாலியான தோழிகளை பார்த்து மைரா பெருமையுடன் சிரித்தாள். நட்டாஷா இப்பொழுது அந்த நூல்கண்டின் நுனியில் தடிமனான நீளமான கயிறை கட்டினாள். இறுதியாக இளவரசி மைரா அந்த நீளமான தடித்த கயிற்றை இழுத்தாள். அதன் பிறகு அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு கோபுரத்தில் இருந்து இறங்கிவிட்டாள். இப்போது மந்திரவாதிகளை நிறுத்த வேண்டும். நட்டாஷா, அலிஷியா, வனப்பகுதியின் இருபுறமும் உள்ள மரங்களை சுற்றி பட்டு நூலை கட்டி புதருக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். பிறகு நான் நீண்ட கயிற்றை எடுத்து வருகிறேன். வெற்றி நமக்கே இளவரசி. மைரா காடுகளை நோக்கி ஓடினாள். அப்பொழுது 2 மந்திரவாதிகளும் அவர்களின் நாட்டை நோக்கி வருவதை கண்டாள். அவள் புதர்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டு அவர்கள் பையில் இருந்த மந்திர மருந்தை பார்த்தாள். அதன் பிறகு மிகவும் கவனமாக அவள் அவர்களை நோக்கி மெதுவாக நடந்து சென்று அவர்களின் பையில் இருந்த அந்த மந்திர மருந்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் புதர்களுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டாள். அப்பொழுது ஒரு மந்திரவாதி சிறிது தண்ணீர் குடிக்க நின்றான்.
அப்பொழுது ஒருவன் பைக்குள் பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்து போனான். அந்த மந்திர மருந்து உனது பையில் தானே இருந்தது? நிச்சயமாக இல்லை, உன்னிடம் இருந்தது. என்னிடம் இல்லை. நீ எப்படி இவ்வளவு பொறுப்பற்றவராக இருக்க முடியும்? ஹேய், இதை தேடுகிறீர்களா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? நாங்கள் உன்னை சபிப்பதற்கு முன்னால் இங்கிருந்து ஓடிவிடு. முயற்சி செய்யுங்கள். மந்திரவாதிகள் மந்திரக்கோளை தேடினார்கள், ஆனால் அதையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓ, பரிதாபமானவர்களே, உங்கள் மந்திர கோலை தொலைத்து விட்டீர்களா? இது மந்திரவாதிகளை மிகவும் கோபப்படுத்தியது. அவர்கள் அவளை துரத்தத் தொடங்கினார்கள். ஆனால் மைரா மிகவும் வேகமாக முன்னேறி ஓடத் தொடங்கினாள். அவள் பட்டு நூலை தாண்டி குதித்து ஓடினாள். மந்திரவாதிகள் அவளை துரத்தும் நோக்கத்தில் இருந்ததால் அவர்கள் அந்த நூலை கவனிக்காமல் கீழே விழுந்தார்கள். நடாஷாவும் அலிஷியாவும் இருவரையும் வேகமாக பிடித்தனர். மைரா அவர்களை கயிற்றால் இறுக்கி கட்டிவிட்டாள். இப்படிதான் வேண்டும். இந்த சத்தங்களை கேட்ட அரசரும் அரசியும் வெளியே வந்து பார்த்தார்கள். 2 மந்திரவாதிகள் கட்டப்பட்டிருப்பதையும் அங்கு தனது மகள் 2 பெண்களுடன் இருப்பதையும் அரசர் பார்த்தார். எங்கு என்ன நடக்கிறது? இந்த தீய மந்திரவாதிகள் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக நம் அனைவரையும் சபிக்க திட்டமிட்டிருந்தனர். தாமதிப்பதற்கு முன்பு அவர்களை நிறுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இதை பற்றி ஏன் என்னிடம் முன்பே நீ சொல்லவில்லை? நீங்கள் என்னை பேச விடவில்லை அப்பா. இந்த பதில் அரசர் வேன்ஸை மிகவும் சங்கடப்படுத்தியது. இதற்கு நான் எதுவும் பதில் சொல்லப் போவதில்லை. ஆனால் என்னை மன்னித்து விடு மகளே. இல்லை அப்பா, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம். உங்களுக்கு சரியானதை நீங்கள் செய்தீர்கள். இப்போது இந்த மந்திரவாதிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம். சரி, காவலர்களே, இவர்களை கொண்டு சென்று சிறையில் அடையுங்கள். காவலர்கள் வந்து அவனை சிறைக்கு தூக்கிச் சென்றனர். இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் அரசர் வேன்ஸ். இதற்கான விளைவை சந்திப்பாய். இந்த வாழ்நாளில் இல்லை. இளவரசியும் பெண்களும் மந்திரவாதியை பார்த்து கேலி செய்தார்கள். பெண்களா, நீங்கள் இன்றிரவு ராஜ்யத்தில் தங்கி எங்களுடன் உணவை சாப்பிட வேண்டும். ராணி சொல்வது போல் செய்யுங்கள். உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். ஓ மாட்சியம்மையே, இரவு உணவு நன்றாக இருக்கும். ஆம். ராஜா வேர்ன்ஸ், ராணி ரோசி, இளவரசி மைரா மற்றும் அவளது தோழிகளும் இரவு உணவு உண்டனர். மிகவும் மகிழ்ச்சியாக அந்த விருந்தை அனுபவித்தனர். திடீரென்று அரசருக்கு ஏதோ ஒன்று நினைவு வந்தது. ஒரு நிமிடம் இருங்கள். மைரா, நீ இருந்த கோபுரம் பூட்டப்பட்டு தானே இருந்தது. பிறகு எப்படி இறங்கி வந்தாய்? அது அவள். ஆம், கழுகு. நான் ஒரு பெரிய கழுகுக்கு மேல் ஏறிக்கொண்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் அளவு இருந்தது. சரி, அடுத்த முறை உன்னை சிறையில் அடைக்கும் போது நிச்சயமாக காவலர்கள் அங்கே காவலுக்கு நிற்க வேண்டும், கழுகுகளை துரத்த.